வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, தருமை மாப்பிள்ளைகளே. காலையிலே ஒரு ஒரு சோகமான செய்தி. அதாவது சோகங்கிறத விட மனசுக்கு வருத்தமான செய்தி. சூர்யாவுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் நெருப்பாக பூத்து கொதிக்குது. உட்காந்து இப்போ தான் எந்திரிச்சு இந்த சீட்டில் உட்காந்து நான் சரி வா ஆஸ்பத்திரிக்கு போவோம், ஒரு வீடியோ போட்டுட்டு இன்றைக்கி என்னங்கிறத சொல்லிட்டு கிளம்புவோங்கிறதுக்காக எந்திரிப்பான்னு சொல்லி எந்திரிக்க வச்சுட்டு அந்த சீட்டில் உட்காடுறேன். ஆனாலாம் கொதிக்குதுங்க, அப்படியே நெருப்பாக காயுது. கண்ணெல்லாம் பார்த்தா அப்படியே கோவப்பழமாக செவந்து போச்சு, தொண்டை பிடிக்குது, கவ்வுது அப்படியே. ஏன்னா காரணம், அந்த ஏற்காட்டில் வந்து கூலிங் வாட்டரில் போய் குளிச்சிருக்கா. ஹீட்ரு 2 பக்கம் இருக்குது, சுடு தண்ணி ஒரு பக்கம் வருது, பச்சை தண்ணி ஒரு பக்கம் வரும். இவளுக்கு சுடு தண்ணியை வந்து போட தெரியல, ஏன்னா படிக்கலைங்கிறதுனால எது சுடு தண்ணி எது பச்சை தண்ணின்னு சொல்லி தெரியாமல் எதையோ ஒன்று ஆன் பண்ணியிருக்கா. இப்போ சுடு தண்ணி வரலன்னு பச்சை தண்ணியில் தலைக்கு ஊற்றிட்டா போல். ஏன்னா நாங்கள் போன விஷயம் வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்ததுனால கீழே இறங்கும்போது ஹில்ஸ் அவுட் இறங்கும்போது சுத்தபத்தமாக இறங்கணும். அதனால் குளிச்சுட்டு வாப்பான்னு சொன்னோன்னா தலையோடு ஊற்றிருக்கா. ஊற்றுனது தலையில் அப்படியே தண்ணி இறங்கி அந்த சில் வாட்ரு 2 வந்த அன்னைக்கே ஒரு மாதிரி, நேற்றே ஒரு மாதிரி சொனங்குனான். இன்றைக்கி காலையில் பார்த்தா அவனால் எந்திரிக்க முடியல. அப்படியே கோழி குஞ்சு எப்படி வந்து முடங்கி போய் படுத்து கிடக்கும், அதை மாதிரி ஒரு மூலையில் போய் முடங்கி படுத்து கிடந்தேன். சரி வாப்பா ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி காலைல கூப்பிட்டேன். டென்ஷனில் கத்துறா. ஏற்கனவே தலைக்கு ஊற்றுனது இங்கேருந்து கிளம்பும் போதே தலையில் அந்த வெந்தயம் சீரகம் இதெல்லாம், அது என்ன வெந்தயம் கரிஞ்சீரகம் வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி தலையில் பூசி 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கா. அதுவே குளிர்ச்சி. அதுக்கப்புறம் இங்கேருந்து போன ஏரியா குளிர்ச்சி ஏற்காடு. ஆக மொத்தத்தில் ஒருத்தியை போட்டு அமுக்கி படுக்க போட்டுருச்சு. இதில் இன்னொன்று என்ன சொல்லவா, ஊர் கண்ணேர். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நாங்கள் போனோம்னா சரி ரைட்டு ஒரு வீடியோ போட்டோம், விழாக்கு போட்டோன்னு வரணும். சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு மேனாமினிக்கு திறமை ஏதாவது ஒன்று பண்ணுறது, இல்லை ஏதோ ஒன்று தேவையில்லாமல் தற்பெருமை பேசுகிறது, என்கிட்ட அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி தம்பட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை பண்ணதுனால தான் ஊர் கண்ணு பூரா இவன் மேலே தான். என்னடா இவளை நம்ம அழிக்க நினைக்கிறோம், ஒழிக்க நினைக்கிறோம், எதுவுமே ஆக மாட்டேங்குது, இவன் கூட இருந்து எல்லாத்துலேயும் காப்பாற்றி விட்டுறானே அப்படின்னு சொல்லி பல பேருக்கு பொறாமை. பல பேர்னால் நல்லவங்க கிடையாது, விழுதுகள், இவங்க விழுதுகள் மற்றும் சில பேர் இருக்காங்க, அவங்கள பற்றிலாம் நான் குறை சொல்லவே இல்லை. பொறாமை. இவன் வந்து ஒரு குடும்பம் கெடுத்த, நான் என்ன அர்த்தத்தில் சொன்னேன்னா அவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கிறது எனக்கு தெரியலை. நான் வந்து குடி கெடுத்தவன் நீ தான் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு வார்த்தை சொன்னதுனால தான் நான் பதிலுக்கு யார் குடியை யார் கெடுத்தா, நீ தான் என் குடியை கெடுத்தேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். அது தவறு தான். ஏன்னா அவள் என்னையை தேடி, அதாவது அவளை தேடி நான் தான் போயிருக்கேனே தவிர அவள் என்னையை தேடி வரல. அவள் சொன்னது உண்மை தான். அவள் பாட்டுக்கு அவள் வாழ்க்கையை வந்து இப்போ நாங்கள் காரில் வரும்போது ஏற்காட்டிலேருந்து வரும்போது பேசிக்கிட்டே வந்த வார்த்தை என்னென்னா, எப்பா நீ என்னையை பார்க்கலை, நீ வந்து வேறு எங்கேயோ இருக்க, உனக்கு யூடியூப் இப்போ நான் இருக்க போய் தினம் உங்க கூட சேர்ந்து வீடியோ போடுறேன், நம்ம 2 பேர் பேசுகிறோம், மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்குறோம், ஒரு வீடியோக்கள் இப்படியே போய்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு வருமானம் வருது. சப்போஸ் நான் உன்னைய பார்க்காம இருந்திருந்தாலோ, நான் உங்க கூட பழகாமல் இருந்திருந்தாலோ, உன்னை அந்த சினேகா அவார்டு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணாமல் இருந்திருந்தாலோ இந்நேரம் நீ எப்படிப்பா இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி தான் ஒரு வார்த்தை கேட்டேன். அவள் சொன்ன வார்த்தை எனக்கு சுருக்குன்னு நெஞ்சில் வந்து முள்ளை வச்சு தச்சா மாதிரி இருந்துச்சு. இந்நேரம் நான் வந்து பெரிய ஒரு சினிமா ஸ்டாராக இருப்பேன். நான் வந்து ஒரு சின்ன திரையிலையோ வெள்ளித்திரையிலையோ ஒரு ஹீரோயினாவோ இல்லை ஒரு துணை கதாநாயகியாவோ இல்லை அக்கா கேரக்டரோ அன்னி கேரக்டரோ எடுத்து நடித்து இன்றைக்கி வந்து ஃபேமஸ் ஆகி பெரிய ஆள் ஆகியிருப்பேன். நீ உன் கூட சேர்ந்ததுனால தான் இது எல்லாத்துக்கும் போகாமல் தடைப்பட்டு நான் உன் கூடயே வந்து குண்டாச்சட்டிக்கிலேயே குதிரை ஓட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னான். அந்த வார்த்தை என் மனசுக்குள்ளே அப்படியே ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சு போச்சு. காரணம் என்ன தெரியுமா, உண்மை அதுதான். இப்போ நான் இருக்க போய் இவளை எங்கேயும் போகக்கூடாது, எதுவும் இப்போ ஒரு சினிமா வாய்ப்பு வந்தால் நேர்மையாக வரட்டும், உன் திறமைக்கு மதிப்பு கிடைக்கட்டும், நீ போய் யாருக்கிட்டையும் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ இல்லை படுத்தோ அந்த வாய்ப்பை தேட வேணாம், அது நம்மளுக்காக கிடைக்கும் திறமைக்கு, அப்போ பார்த்துக்குறோன்னு சொல்லி இவளை வளர்த்ததுனால தான் இப்போ இதோட இவள் முடங்கி போயிட்டா யூடியூப்போட. இல்லாட்டினா உண்மையிலே சொல்கிறேன், இவள் போய் போகிற பாதையே வேறு மாதிரி போயிருந்துருக்கும். ஏன்னா எப்படி சினி ஃபீல்டுக்குள்ளே இவள் போயிட்டான்னா ஒரு படத்தில் நடித்தா நேரம் அவள் ஸ்டார் ஆகிருக்கலாம். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து எனக்கு என்னுடைய சுகத்துக்காகவும் என்னுடைய சந்தோஷத்துக்காகவும் எனக்கு 3 வேளை மருந்து மாத்திரை, எனக்கு 3 வேளை சோறாக்கி போடணுங்கிறதுக்காகவும் அவள் வாழ்க்கையை அவள் தியாகம் பண்ணியிருக்கா. உண்மையிலே அதை நினச்சா ஒரு பக்கம் எனக்கு பெருமையாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ஒருத்தியோட வளர்ச்சியை கெடுத்து அவளை இப்படி வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே நம்ம முடக்கி போட்டோமே, அவள் திறமைக்கு நின்று எங்கெங்கேயோ போய் எப்படியோ ஆளாயிருக்கலாமே அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. இப்பயும் சொல்கிறேன், காலம் கெட்டு போகல. நான் என் குடும்பத்தோடு போய் நான் ஜாயின்ட் ஆகிக்கிறேன். நீ போய் உன்னுடைய சினி ஃபீல்டில் போயோ இல்லை சின்ன திரையிலையோ வெள்ளித்திரையிலையோ நடித்து பெரிய ஆளாகணுமா, தாராளமாக ஆகு, நான் உன்னை தடுக்க போகிறதே இல்லை. எதுக்கு உனக்கு மனசுக்குள்ளே அந்த குறை? அதுபோக இன்னொரு விஷயத்தையும் நான் சொன்னேன், அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன்.
நீ வந்து இதை எப்போ செஞ்சுருக்கணும்னா உன் பயலுக்கு வந்து ஒரு 5வது 6வது கோகுலுக்கு ஒரு வயசு 1வது படிக்கிறப்ப 5 வயசு இருக்கும்போதோ இல்லை திலீபாவுக்கு வந்து ஒரு 5வது 6வது படிக்கும்போதோ ஒரு பள்ளிக்கூடம் போகிற பருவமில் உள்ள பயலுகளை வச்சுக்கிட்டு நீ போய் இதெல்லாம் பண்ணியிருந்தா ரைட்டு ஓகே. ஆனால் இப்போ நீ வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்ட, உன் பிள்ளைகளும் வளர்ந்துட்டாங்க, நீ போய் ஏதோ ஒரு இதில் பண்ணுற, எங்கேயோ போய் நடிக்கிற, ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிற, அந்த நேரம் அதை பார்த்து அது ஸ்ப்ரெட் ஆகி வைரல் ஆகி இந்த மாதிரி டிக்டாக் சூர்யா அந்த மாதிரி போய் இந்த மாதிரி இருந்தாங்க, இதனால தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி யாராவது உன்னை நாக்கு மேலே பல்லு போட்டு பேசி அந்த விஷயம் திலீபா காதுக்கோ கோகுல் காதுக்கோ வந்தால் என்ன ஆகும் உன் நிலைமை? அவன் உன் புருஷன் உன்னையை கண்டிக்க போகிறது கிடையாது. அவனுக்கு என்ன, எங்கே இருந்தாலும் பணம். அதை நீ வெள்ளித்திரையில் சம்பாரிச்சா என்ன, சின்ன திரையில் சம்பாரிச்சா என்ன, சிக்காக்கிட்ட சம்பாரிச்சா என்ன, அதை பற்றி அவன் கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் உன்னுடைய குழந்தைகள், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாரு. நம்ம அம்மா வந்து இப்படி போய் தான் வந்து சம்பாரிச்சிச்சா, இப்படி கெட்ட வழியில் போய் தான் நம்ம அம்மா வந்து சினித்திரையில் முன்னேற்றமாக வந்தாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க காதுக்கு போச்சுன்னா அதோடைய பாதிப்பு யாருக்கு? இப்போ நான் ஏன் உன்னை திருத்தி வச்சுருக்கேன், ஒழுக்கமாக உன்னை வாழ வச்சுருக்கீங்கன்னா இதோட பலன் உனக்கு இப்போ தெரியாது. இதே திலீப்பா நாளைக்கு படித்து ஒரு ஆளாகி ஒரு ஃபஸ்ட்டு மாத சம்பளத்தை வாங்கிட்டு வந்து நம்ம கையில் கொடுத்து நம்ம 2 பேர் காலையும் விழுந்து என்றைக்கு ஆசீர்வாதம் வாங்குறானோ அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன், ஒழிய மாட்டேன். அந்த மாதிரி உழைச்சி சம்பாதிக்கிற காசு ஒருத்தனுக்கு வர்ற வரைக்கும் நீ அமைதியாகிரு. அதுக்கப்புறம் நீ எப்படி போனாலும் அதை பற்றி திலீப்பாவும் கவலைப்பட போகிறதில்ல, உன் முன்னாள் புருஷன் இருக்கேன் பார் பாலவராயன், அவனும் கவலைப்பட போகிறதில்ல, இன்னாள் புருஷன் நானும் கவலைப்பட போகிறதில்ல. உனக்கு தேவை என்ன, நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், பெரிய ஆளாகணும் நீ நினைக்கிற. அதாவது அதுக்கு கால நேரம் வரும்போது நடக்கும். இப்போயும் 4-5 ஆடிஷனுக்கு நம்மளும் போயிட்டு வந்திருக்கோம். சில பேர்கிட்ட ரகசியமாக சொல்லியிருக்கோம், சில விஷயங்களை சொல்லலை. நம்ம ஏற்காடு ஷூட்டிங் போனப்போ கூட அங்கே இருந்த கேரவனில் உன்னைய கூப்பிட்டு அந்த பிரபலமான கதாநாயகர் என்ன பேசினாருங்கிறது உனக்கும் எனக்கும் தெரியும். ஏங்க உங்கள் திறமை அங்கே உங்கள்கிட்ட மறைச்ச உண்மையை நான் இப்போ சொல்லிடுறேங்க. எல்லாமே ஷூட்டு முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த இவங்க கொளுத்தி போட்டாங்க பார்த்தீங்களா, ரூமை காலி பண்ண வச்சு அங்கிட்டு இங்கிட்டு ஓட விட்டாங்கல்ல, அதனால் சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நாங்கள் அங்கேருந்து கிளம்பி காலையில் இனிமேல் அங்கே இருக்க வேணாப்பா, ஏற்கனவே முதல் ஆச்சையும் கண்டுபிடிச்சி போட்டாங்க, ரிவ்யூ கொடுத்துட்டு அவங்க நைட்டோட நைட்டாக காலி பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. சரி, அதை விட்டு தாண்டி இன்னொரு லாட்ஜுக்கு வந்தோம். அந்த லாட்ஜ் பேரையும் போட்டு அவங்களுக்கும் போட்டது உண்மை தான். ஏன்னா நாங்கள் ரிசீவரை தூக்கி தனியாக வச்சுட்டோம். ஆனால் கால் போனது உண்மை. கீழே நாங்கள் இறங்கி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கும் நைட்டு அங்கேயும் அதே மாதிரி 11 மணிக்கு மேலே தொல்லைகள் ஆரம்பம் ஆயிடுச்சு. நீங்கள் எத்தனை மணிக்கு காலி பண்ணுறீங்க, சில பேர் சொன்னாங்கல்ல, அதுக்குள்ளே உங்களை ரூமை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க, அதனால தான் நீங்கள் கிளம்பி போகிறீங்கன்னு சொன்னாங்கல்ல, அது உண்மை தான். ஆனால் அதுலேயும் ஒரு நன்மை நடந்துச்சு. என்ன தெரியுமா, நாங்கள் ஆண்டிவே 10-10:30 மணி போல் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம். ஏற்காட்டிலேயே அந்த பெட்ரோல் பல்கை ஒட்டி, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்க்கு அதை ஒட்டி தாண்டின ஒன்று வரிசையாக கேரவனாக நின்றுச்சு. ஏதோ சூட்டு போய்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்ல, சரி வா போய் அப்படியே பார்த்துட்டு வருவோம் என்னான்னு சொல்லி, எதுக்கு இப்போவே கிளம்பி போய் நம்ம கீழே போய் என்ன பண்ண போகிறோம், ஒரு ரவுண்டு போவோம் அப்படின்னு சொல்லி 2 பேர் இறங்கி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம். போனால் அங்கே தமிழ் திரையுலகின் ஒரு பிரபலமான கதாநாயகன், அதாவது ரொம்ப ஹையும் கிடையாது, சூப்பர் ஸ்டார் ரஜினி விஜயகாந்த் அளவுக்கும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது, ஒரு மிடில் படம். அது யாருன்னு பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா சொன்னால் அங்கேயும் போய் இப்போ வந்து ஏற்காட்டில் எங்கே ஷூட் நடக்குது, எந்த நடிகர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, எங்கே டைரக்டர்னு சொல்லி போய் அங்கேயும் பொருத்தி போட்டுருவாங்க. ஏன்னா இது அடுத்த வாரம் நாங்கள் ஷூட்டுக்கு நாங்கள் கிளம்ப போகிறோம், ஏற்காட்டுக்கு திருப்பி போகிறோம். காரணம் என்னென்னா கதாநாயகன், அந்த படத்தோட கதாநாயகன்ட்ட டைரெக்டாக போய் நானும் சூர்யாவும் போய் பார்த்து கை கொடுத்து பேசணும். அப்போ இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் வந்துக்கிட்டு யூடியூப்பில் டிக்டாக்கில் இருக்கீங்க, இன்னும் வந்து ஏன் இதிலே இருக்கீங்க, வாங்க சினி ஃபீல்டுக்கு வாங்க அப்படின்னோடனே நான் தான் சொன்னேன், சார் இதில் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் அப்புறம் வந்து இன்னும் பல இது இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அதனால் வேணாம் சார், எங்களுக்கு திறமை இருக்குது, என்றைக்கு எங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்குதோ அன்றைக்கி வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோடனே, இங்கே வாங்க, திறமை உள்ளவங்க என்றைக்கும் ஜெயிப்பாங்க. இப்போ நாங்கள் இருக்கோம், எங்கள் டீம் வந்து ரொம்ப சுத்தபத்தமானவங்க, எந்த ஒரு டச்சு டைரக்டர்லேருந்து தயாரிப்பாளர்லேருந்து யாருமே எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து திறமையாக வளரக்கூடிய ஒரு இளம் கதாநாயகி. இவங்களை வந்து இந்த திரையுலகம் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிருச்சு. இப்போயும் ஒன்றும் இல்லை, எங்கள் படத்துலேயே உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது, நடிக்கிறதுக்கு நாங்களே உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பரை கொடுங்க, கூப்பிட்றோம். ஒரே ஒரு டெஸ்ட்டு மாத்திரம் போய் கூத்துப்பட்டறையில், கோயம்புத்தூர் கூத்துப்பட்டறையில் போய் 1 வாரம் ப்ராக்டிஸ், 2-3 சீன் நடிக்க சொன்னாங்க, அழுக சொன்னாங்க, அழுதா, சிரிக்க சொன்னாங்க, காமெடி பண்ண சொன்னாங்க, எல்லாமே பண்ணாங்க. என்னையே கேட்டாங்க, எனக்கு இதில் ஆர்வம் இல்லை சார், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஏன்னா எனக்கு இன்னும் வயசு இருக்குது, இளமை இருக்குது, எப்போனாலும் நான் வந்து முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு எதை பண்ணணும் அதை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட் மாத்திரம் எடுத்தாங்க. கேமரா ஃபேஸ் இருக்கான்னு பார்த்தாங்க, கேமரா ஃபேஸு பக்காவாக இருக்குது. ஒரு சில டைலாக்கை கொடுத்து பேச சொன்னாங்க, பேசினா
சூப்பராக எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அடுத்த வாரம் திருப்பி ஏற்காட்டுக்கு நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் செஞ்ச கெடுதலில் ஒரு நல்லது நடந்திருக்கு. பேடு கமெண்ட் போடுற உங்களுக்கு கோடி கும்பிடு நான் கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தான் நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். அது கிடச்சிருச்சு. இதுக்கடுத்து கொம்பன் பட டைரக்டர் அவரோட பையனை வச்சு ஒரு படம் எடுக்கிறாராம். அந்த படத்துக்கும் நாங்கள் ஆடிஷன் போயிருக்கோம். அங்கேருந்து எங்களுக்கு தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்தோம், டைரக்டர்கிட்ட இருந்தோம் அழைப்பு வந்திருக்கு. ஆக இனிமேல் நாங்கள் சினி ஃபீல்டுக்குள்ளே எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் துணிஞ்சு உள்ளே இறங்கி திறமைக்கு மதிப்பு கொடுக்குற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். அதனால் இனிமேல் அவளுக்கு நான் இப்போ கூஜா தூக்குறதுல ஒரு தப்பும் இல்லை. நீங்கள் கேட்பீங்க, ஏன் மாமா உங்களுக்கு இவ்வளோ திறமை இருக்குது, அவளை ஏன் மாமா வளர்த்து விடுறீங்க, நீங்கள் போய் இதெல்லாம் பார்க்க வேண்டியதானே அப்படிம்பீங்க. நான் அவளுக்கு எப்பயுமே ஜி தமிழ்லேருந்து உங்களுக்கு தெரியும் தமிழா ப்ரோக்ராமு, அதுக்கு முதல்ல 2-3 கலட்டா சேனல் இன்டர்வியூவு, சகிலா மேடம் இன்டர்வியூ, எல்லாத்துக்குமே அவளுக்கு நான் எடுபடியாக தான் போயிருக்கேன். அவளோட வளர்ச்சிக்கு பின்னால் தான் நான் இருக்கேனே தவிர அவளை முந்தி டாமினேட் பண்ணி போகணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு துளி கூட கிடையாது. நல்லா வரட்டும், ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவள் என்னை விட்டு இந்த மாதிரி சினி ஃபீல்டுக்குள்ளே போய் ஒரு வளர்ச்சி பாதையில் போயிட்டானா அவளையும் பார்த்துக்கிட்டு நான் என் குடும்பத்துக்கும் ஏதாவது செய்வேன். ஏன் அவள் சம்பாதிக்கிற பணத்தில் இப்போ நான் இவ்வளோ வருஷம் நான் சம்பாரித்து கொடுத்தேன், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கொடுத்துருக்கேன், நகை நட்டு வாங்கியிருக்கா. இதே நாளைக்கு அவள் ஒரு கதாநாயகி ஆகி ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வந்தான்னா நாளைக்கு எனக்கு ஏதாவது கொடுக்க மாட்டாளா? அவளுக்கு வர்ற சம்பளத்தில் ஒரு பாதியாவது தரமாட்டாளா? உன் குடும்பத்தை பார்த்துக்க, உன் பிள்ளைகளுக்கு மகனுக்கு கல்யாணத்தை பண்ணி வை, இல்லைனா ஒரு கடையை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி பண உதவி செய்ய மாட்டாளா? எப்பயுமே சொல்கிறேன், என் கேரக்டர் எப்படி தெரியுமா? ஒருத்தவங்களுக்கு உதவுவோம், பலனை எதிர்பார்த்து உதவக்கூடாது. நாளைக்கு என்னால் அவன் நல்லா வந்தான்னா அவனால் அந்த உலகத்துக்கு, திரை உலகத்துக்கு ஒரு பெருமை கிடச்சிச்சின்னா எனக்கு அது பெருமை, நாளைக்கு என் குடும்பத்துக்கு அது ஒரு நன்மை. நல்லபடியாக ஒரு வீடு வாசலை கட்டிட்டானா அவள் புருஷங்கிட்ட அவளை ஒப்படைச்சிட்டு நான் பாட்டுக்கு என் குடும்பத்தோடு போய்கிட்டே இருக்க போகிறேன். இதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? சுமியும் கண்கலங்காமல் இருக்கும். சுமி டெய்லி அழுகிறத பார்க்கும்போது எனக்கு மனசு வேதனையாகவும் வலியவும் கொடுக்குது. அதனால் இதில் இருந்து நான் மீளலும்னா ஒரே வழி, இவளை கொண்டு போய் சினிமா துறையில் போய் ஒப்படைக்கிறது தான். அதில் நான் முழு மூச்சாக இறங்கிட்டேன், வெற்றியை அடைஞ்சிட்டேன். இனி அடுத்த ஸ்டெப்பு இவளுக்கு உடம்பை தேற்றி விடணும். ஏன்னா இவன் இப்படியே இந்த இருமல் சளி காய்ச்சல் இப்படி மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. இப்போ அடுத்த வாரம் ஆடிஷன் இருக்குது, அதுக்குள்ளே இவளை நான் நல்லபடியாக தேற்றணும். அவள் காய்ச்சலை குணமாக்கி முடிஞ்சால் இன்றைக்கி கூட்டு போய் ஒரு ட்ரிப்ஸு போட்டுட்டு, ஏன்னா எனக்காகவே தன்னையே தியாகம் பண்ண தியாக சுடர் அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா எனக்கு தாங்காது. அதனால் இப்போ நான் கூட்டு போகிறேன், ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு அவளுக்கு என்ன ட்ரிப்ஸ், ஏன்னா இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வந்தாலே அவளுக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனோ இல்லை ஏசியில் தான் வர்றா. அப்படி இருந்தும் அவளுக்கு இந்த தலைக்கு ஊற்றுனது இந்த மாதிரி காய்ச்சல் இதுன்னு வரும்போது என் மனசு ரொம்ப துடிக்குது. கூட்டு போகிறேன், இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு ட்ரிப்ஸை போடுறோம், போட்டுட்டு இன்றைக்கி நானே சமைச்சு என் கையால் அவளுக்கு சுடுகஞ்சியோ துவையிலோ வச்சு கொடுத்து சோறாக்கி போட்டு, ஏன்னா எனக்காக வாழ்க்கை பூரா பார்க்குறவளுக்கு ஒரு 2 நாளைக்கு பார்க்குறதுல என்னங்க நம்ம குறைஞ்சி போயிட போகிறோம். நல்லபடியாக அவளை பார்த்தேன்னா அவள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன். சுவர் இருந்தால் தான் சித்திரம். அவளை வச்சு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். யூடியூப்பில் இல்லைன்னா என்னை யாருக்கு தெரியும்? என்னை யாராவது மதித்தாங்களா? ஏதோ அவளை வச்சு பிரபலமானேன். இன்றைக்கி அவளுக்கு ஒன்றுனா நான் தான் முன்னால் நிற்கணும். ஸோ அவளை கூட்டு போய் பார்த்து அவளுக்கு நல்லதை செஞ்சு அவளை சினி ஃபீல்டுக்குள்ளே இறக்கி விட்டு அவளை ஒரு பெரும் கதாநாயகியாக கொண்டு வந்து என் வாழ்க்கையோட லட்சியத்தை நான் அடையணும். அவளும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். இதுக்கு ரொம்ப நாள் கிடையாது, இன்னும் 3 வருஷம்தான். காலேஜ் முடித்து வந்துடுவேன். அதுக்குள்ளே எத்தனை படத்தில் நடிக்க முடியுமோ நடித்து, கேரக்டர் ரோலாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது கௌரவ ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அக்கா கேரக்டர், அண்ணி கேரக்டரு, கதாநாயகி, எந்த கேரக்டராக இருந்தாலும் சரி, முழு மூச்சாக அவளை சினி ஃபீல்டுக்குள்ளே இறக்கி விட்டு அவளை ஒரு பெரிய ஆளாக்கி அவளுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், ஒளிய மாட்டேன். நாங்கள் கிளம்புற ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு மத்தியான வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். சுமி, இனிமேல் உனக்கும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். நான் உன் கூட வருவேன், உன்னை இப்போதைக்கு பார்ப்பேன், இல்லை ஏதாவது கறிமீன் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கவே பார்க்காத. ஏன்னா கறிமீனுக்கு நீ இப்போ இனிமேல் ஆசைப்பட போகிறது இல்லை. உனக்கு பணம் காசெல்லாம் வேறு ஏதோ ஒரு வழியில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது எந்த வழியும் தெரியலை. இல்லை என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால நீ அனுதாபத்தில் உனக்கு யாரும் உதவி செய்கிறாங்களா, இல்லை எந்த அர்த்தத்தில் உனக்கு பணம் வருதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நல்லா இருக்கு. நீ உன்னை பார்க்காம போனதுனாலையோ நான் எனக்கு சோறு திங்காமல் இல்லை. நேற்று கூட சாயங்காலம் போனேன், என் பெரிய பையனையும் என் பேரனையும் பார்த்தேன். ஸ்வீட் பாக்ஸு, சாக்லேட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அவங்க கூட விளாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன். அதனால் இனிமேல் என் பிள்ளைகளை பார்க்கணுமா, நான் தனியாக கூப்பிட்டு வச்சு கூட நான் பார்த்துக்கிறேன். இல்லையா என் மையன்ட்ட ஃபோன் பண்ணால் அவனே கூப்பிட்டு என்கிட்ட காட்டிடுவேன். இனிமேல் நீ கவலைப்படாத, நீ என் மையன் கல்யாணத்துக்கு மாத்திரம்தான் நான் அந்த வீட்டு வாசலை மிதிப்பேன். அது வரைக்கும் உன் வீட்டு வாசப்படியை நான் இனிமேல் மிதிக்க மாட்டேன். உங்ககிட்ட அவமானப்பட்ட வரைக்கும் போதும். இனிமேல் அவமானத்துக்கு வேலை கிடையாது.
எனக்குன்னு தன்மானம்னு ஒன்று இருக்குது. அதை நான் காப்பாற்றிக்கிட்டு நான் வாழ பழகிக்கிறேன். நீ துணிஞ்சிட்ட. இனிமேல் உன்னை வந்து உன் வாயிலிருந்து சில வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. தேனா மகனே, அவனே, இவனேன்னு இவ்வளோ தூரம் பேச ஆரம்பித்தவன் இன்னும் போக போக கடுமையான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிருவார். இதுக்கு சூர்யா எவ்வளவோ பெட்ரு. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறதுக்கு நான் ஒரே பக்கம் என் ஆற்றுலேயே வச்சுக்கிடுவேன். இனிமேல் நீ எப்படி தெரியுமா, நீ சேரு, நீ சகதி ஆயிட்ட, நீ சுகையிலுங்கிற அந்த சூழ்ச்சி வலையில் விழுந்துட்ட. இனிமேல் உன்னை திருத்தவும் முடியாது, நீ மாறப்போகிறதும் கிடையாது. இனிமேல் எனக்கு முக்கியம் சூர்யா தான். அவளை காப்பாற்றுவேன், அவளுக்குன்னா எனக்கு அவள். எங்கள் 2 பேரும் நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் மெருகு ஏற்றி சினிமா துறையில் வந்து சாதித்து பெரியாளாகி முன்னேறி காட்டுறோம். நீ இப்படியே குண்டாச்சட்டிக்கிலே உட்காந்து எங்களை பற்றி கோபால் கோபால் இது நியாயமா கோபால் அப்படின்னு பேசிக்கிட்டே இரு. இனிமேல் மக்களே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சுமியை போய் அங்கே போய் உங்கள் அண்ணனை கூப்பிடுங்க. அண்ணே பாவம், அண்ணே அங்கே வந்து சூர்யா கிட்ட அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு கிடக்கிறாரு. இந்த மாதிரி வார்த்தைகளை யாருமே யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி என்கிட்டே வந்து அண்ணி பாவம், சுமியத்தையை காப்பாற்றுங்க, சுமியத்தை வந்து சுடுகாட்டுக்கிட்ட இருக்கிறாங்க, அவங்களுக்கு மாதம் மாதம் ஏதாவது ஒரு தொகையை கொடுங்க. அவளுக்கு தேவையில்லை. அவளுக்கு ஏற்கனவே எங்கேருந்தோ பணம் வருது, அதை வச்சு அவள் பொழைச்சிக்கிடுவா. ஏன்னா இந்த விஷயத்தில் உள்ள மர்மத்தை நான் உங்களுக்கு அவுத்து விட்றேன். இதை மாத்திரம் சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன். 50,000 ரூபா பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தால. கிட்டத்தட்ட இன்னும் இப்போ வரைக்கும் இன்றைக்கி தேதி எத்தனை ஆச்சு, 4 5 ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் என்கிட்ட பணத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறான். முந்தி 50,000 ரூபா கொடுங்க, வீடு மாறணும், எனக்கு சொந்த வீடு பிடிக்கணும், ஒத்தி வீடு பிடிக்கணும், வீடு மாறணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால. இப்போ அந்த விஷயத்தை பற்றி வாயே திறக்க மாட்டேங்கிறான். காரணம் என்ன, அவளுக்கு பணத்து மேலே உள்ள ஆர்வம் போயிருச்சு இல்லையா. பணம் எங்கிட்டோ இருந்தால் அவளுக்கு வருது. அதனால தான் என் காசை அவள் இப்போ எதிர்பார்க்கறது இல்லை. என்னை வீட்டுக்கு வரவும் அனுமதி கொடுக்கறது இல்லை. காரணம், நான் வீட்டுக்கு போனால் அங்கே உட்காந்து வீடியோ போடுவேன். அதை பார்த்துட்டு அவளுடைய என்னவே மன்னவே தென்னவனுக்கு ஏதோ சுருக்குன்னு இருக்கும் போல். அதனால் என்னை மொத்தத்துக்கே வீட்டுக்கு வர முடியாமல் வர விடாமல் சூழ்ச்சி வலை பின்னி என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. ஆனாலும் சொல்கிறேன், எனக்கு தேவை நீ கிடையாது, என் பேரனு என் பிள்ளைகளோட எதிர்காலம் தான். அதுக்காகத்தான் நான் இருக்கேனே தவிர இனிமேல் உன் மேலே நான் அக்கறை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீயே இனிமேல் பட்டு திருந்தி வந்தாலும் உனக்கு வாழ்க்கை கொடுக்குற எண்ணமும் எனக்கு கிடையாது. எல்லாமே டோட்டலாக முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இனி என்னை கூப்பிடாத. எங்கள் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேங்கிற பேரில் எங்களை பற்றி 1 மணி நேரம் 10 லைவ் போடுறது, 8 நிமிஷம் வீடியோ போடுறது, இதெல்லாம் நிப்பாட்டு. இனி எங்கள் பொழப்ப நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களை பற்றி நீ பேசுனேன்னா இனி அப்புறம் நான் என் வாயால் பேச மாட்டேன், என் கை தான் பேசும். இல்லையா உன்னைய போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இல்லையா விவேகரத்து கொடுத்துரு, மொத்தத்துக்கு கொடுத்துட்டு நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ கிளம்பு. நான் என் வேலையை பார்த்துட்டு நான் போவேன். எதாக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறோம், மண்டையை உடச்சிக்கிறோம், நாங்கள் மாவிளக்க வச்சுக்கிறோம். நீ ஊடால வராது. விவாகரத்து பத்திரத்தை நான் அனுப்புகிறேன், கையெழுத்து போட்டு கொடு, வேலையை மூடி. உனக்கு எவ்வளோ ஜீவானம்சமாக மாதம் மாதம் வீடு தேறி வரும். இதில் நான் வந்து 1 ரூபா குறைச்சி கொடுத்துட்டேன்னா என்னை என்னடா நான் என்ன செருப்பாலேயே அடி. இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டு. நீ அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த விஷயம் விவாகரத்து தான். இதை வந்து விளையாட்டுக்கு சொல்லலைங்க, உருட்டு கிடையாதுங்க. சில பேர் வருவீங்க வேகமாக பொங்கிக்கிட்டு, உன் மகனை வந்து அவனோட எதிர்காலத்தை பார்க்காம கட்டின பொண்டாட்டிக்கே விவாகரத்து கொடுக்கறதுக்கு துடிக்கிறியடா நாயன்னு கேட்பீங்க. என் பொண்டாட்டி கரெக்டாக இருந்தால் நான் ஏன் அவளை விவாகரத்து பண்ணுறேன்? ஒரு காலத்தில் ஒரு சந்தன காட்டுக்குள்ளேன்னு சொல்லி ஒரு பாட்டை பாடினவே நான் தான், அவளுக்காகவே வாழ்ந்தவன் நான் தான். ஆனால் இன்றைக்கி அவளுக்காக இனிமேல் ஒரு சொட்டு கண்ணீர் விட மாட்டேன். நான் என் கண்ணில் இருந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் இனிமேல் வரப்போகிறது பூராமே சூர்யாவுக்காக தான் வருமே தவிர சுமிக்காக வரவே வராது. அவள் பாதை வேறு, என் பாதை வேறு. நாங்கள் பிரிஞ்சிட்டோம். இதோட எங்கள் உறவுகளும் முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை விவாகரத்து நோட்டீஸ் தான். ரெடியாக இரு, காலம் பதில் சொல்லும். என் தலைவன் சொன்ன மாதிரி தான், கோபத்துக்கு ஆயுசு வந்து கம்மி, ஆனால் அதில் இருந்த வர்ற வார்த்தைகளுக்கு ஆயுசு வந்து கூட. நீ நேற்று கேட்ட பற்றியா தேனா பயணேன்னு ஒரு வார்த்தை, எனக்கு நைட்டு பூரா தூக்கம் இல்லை. நான் நைட்டு படுக்கும்போது 4:30 மணி, எந்திரிச்சது 5:30 மணி, 1 ஹவர் தூக்கம். மொத்தத்துக்கு ஒரே 1 மணி நேரம் தூக்கத்தில் எந்திரிச்சு கண்ணெல்லாம் அங்கே இருங்க செவந்து போய் அப்படியே எரிச்சலாக இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு அப்படி ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. இவகிட்ட இருந்து முழுசாக விடுதலை வாங்குற வரைக்கும் எனக்கு ஓய்வு கிடையாது, ஒளிவு கிடையாது. கண்டிப்பாக விவாகரத்து நோட்டீஸ் வரும், எதிர்பார்த்து காத்துக்கிட்டு மக்களே. உங்களுக்கும் அந்த நல்ல செய்தியை ஒரு நாள் நான் வீடியோவில் சொல்லத்தான் போகிறேன். நீங்களும் காத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. பாய்.